ஒரு நன்னாட்களில் ஒரு கிராமத்தில் உள்ள மக்கள் பிள்ளையாரை பெருமையுடன் வழிபட்டனர். எல்லா வீடுகளிலும் முற்றத்தில் பிள்ளையாருக்கு ஒரு சிறிய மேடை அமைத்து பூஜை செய்தனர். விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டின் முற்றத்தில் களிமண் பிள்ளையாரை வைத்து வழிபடும் வழக்கம் இருந்தது. அந்த கிராமத்துக்கு ஒரு புதிய வேளாண் அதிகாரி வந்தார். அவருக்கு முற்றங்களில் இருந்த பிள்ளையார் சன்னதிகள் பிடிக்கவில்லை. இவை அசுத்தம் என்று கூறி அவற்றை அகற்றும்படி உத்தரவிட்டார். மக்கள் பதற்றத்தில் விழுந்தனர். ஒரு பாட்டி தனது முற்றத்தில் இருந்த பிள்ளையாரை அகற்ற மறுத்தார். இந்த பிள்ளையார் தான் என் குடும்பத்தை காப்பது என்று கூறினார். அந்த இரவில் பாட்டி கனவில் பிள்ளையாரை காண்கிறார். அவர் கையில மோதகம், முகத்தில் சிரிப்பு. அடுத்த நாள் திடீரென பெரும் மழை பெய்தது. பல வீடுகளில் சேதம் ஏற்பட்டது. ஆனால் பாட்டி வீடு மட்டும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்தது. மக்கள் ஆச்சரியப்பட்டனர். முற்றத்தில் இருந்த பிள்ளையார் மேடை நீரால் நனைக்கப்படாமல் இருந்தது. அதிகாரி இதை பார்த்து வருந்தினார். பாட்டியிடம் மன்னிப்பு கேட்டார். இந்த பிள்ளையார் இந்த ஊருக்கு காவலன் என மக்கள் குரல் கொடுத்தனர். அதற்கு பிறகு ஒவ்வொரு வீடும் முற்றத்தில் பிள்ளையாரை வைத்து பூஜை செய்யும் பழக்கம் மீண்டும் ஆரம்பமாயிற்று.